ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாசு தற்காலிக உரிமம் பெறுவது எப்படி அப்படின்றத நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டவுட்ஸ் இதனால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பட்டாசுக்கான உரிமம் பெறுவது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற சேவை அந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்க்கு வந்து லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எப்படி அந்த லாகின் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சர்வீசஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ரரி கிராக்கர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் சேவை மேல் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேன் ரெஜிஸ்டர் அப்படின்றது பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் கேன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். நம்ம ஆதார் நம்பர், நம்ம டீட்டெயில்ஸு, நேமு, பாலினம் என்ன, அதே மாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்பா பேர், அம்மா பேர், மதம், அதேமாதிரி கம்யூனிட்டி, வேலை என்ன அப்படின்ற எல்லாமே டீட்டெயில்ஸும் கேட்கும். அது நம்மளோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அது வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேன் நம்பர் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். இது வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் அந்த கேன் நம்பர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கும் இதுதான் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கேன் நம்பர் வந்ததுக்கப்புறமா அந்த கேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றது கொடுத்தோன்னா நம்ம பேரில் இருக்க நம்ம கேன் நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரணும். ஓகேங்களா? எல்லா டீட்டெயில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கிறது வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்? ப்ரொசீட் அப்படின்றது வந்து கொடுக்க போகிறோம். ஒருவேளை எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் கேன் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ரொசீட் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேனில் நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். கரெக்டாக அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட அட்ரஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதே இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. தற்போதைய அட்ரஸ், அதே மாதிரி நிலையான வீட்டு முகவரி அப்படின்னு சொல்லி பர்மனெண்ட் அட்ரஸும் கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதேமாதிரி ப்ரிமிசஸோட அட்ரஸ், அதாவது எங்கே நீங்கள் அதை வைக்க போகிறீங்க அந்த கடையை அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸு, அதே மாதிரி எந்த மாதிரிலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போகுது, என்னென்னலாம் விற்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி செலானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்கோம். அந்த செலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அதில் ஃபோன் நம்பர் இருக்கும். அதில் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட்டு கேட்கும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஒப்புதல் சீட்டு வந்து வரும். ஸோ பிரிண்ட் ரெசிப்ட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஒப்புதல் சீட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து யாருக்கு கீழே இருக்குது, சப்மிட் ஆனது அப்ரூவ் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள் 2 பேஜுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்களே சொல்லலாமா? ஆதார் கார்டு உங்களோட ப்ரூஃப்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இபி பில், ரேஷன் கார்டு கொடுக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். இந்த சைட்டோட லேஅவுட் இல்லை ஸ்கெட்ச் வந்து கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க. எங்கே வைக்க போகிறீங்களோ அது. என்ஓசி வந்து கேட்டிருக்காங்க இஃப் அப்ளிகபிள்னா. அஃபிடவிட் வந்து கேட்டிருக்காங்க சேஃப்டி காரணத்துக்காக. ஃபயர் சேஃப்டிக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். போலீஸோட என்ஓசி இருக்கணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.